guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு random day vlog தான். So இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் plans இருந்துச்சு. So அதெல்லாம் உங்களுக்கு கேப்சர் பண்ணி ஒரு vlog-ஆ போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நாங்கள் கரூர் போகிறோம். ஸோ எப்படியும் வரதுக்கு ஒரு 1 வீக் ஆகும். அதனால் இந்த பிளான்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் இப்போ இருந்தே பேம்பர் பண்ணி வச்சாதான் கொஞ்சம் பார்த்துக்க முடியும். அதனால் இன்றைக்கே இருந்து நல்லா கொஞ்சம் வாட்டரியாக வச்சுக்கணும். மண் கொஞ்சம் எப்பயும் போல் ஈரப்பதமாகவே வச்சுருந்தோன்னா கொஞ்சம் அது சேஃபாக வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு என்னோட ஐடியா. ஸோ நான் எப்பயுமே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படி தான் வச்சுட்டு போவேன். எனக்கு இன்றைக்கி பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி சிக்கன் பிரியாணி செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு அதுதான் பிளான் வச்சுருந்தேன். அதனால் உங்களுக்கு சிக்கன் பிரியாணியோட ரெசிபி நான் செய்கிற ஸ்டைல் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ரெசிபி பார்க்கலாம். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்லெண்ணெய் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி ஒரு பே லீஃப் அண்ட் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட மற்ற ஸ்பைசஸ் இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே வந்துட்டு காலி ஆகிடுச்சு, இனிமேல் தான் நான் வாங்கணும். ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணது அண்ட் வந்துட்டு ஒரு தக்காளி, இது ரெண்டுமே வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ரெட் ரைஸ் போட்டு செஞ்சுருந்தேன். ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஷார்ட்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு லிங்க் கொடுக்குற வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கங்கே அந்த பிளேஸில் வச்சுட்டோம்னா எனக்கு ஒரு பெரிய ஒர்க் அதுக்கப்புறமா இருக்கிறது வந்துட்டு இதாகும். ஸோ அதெல்லாம் சாட்டே ஆகிற வரைக்கும் நம்ம மற்ற ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு சைமல்டேனியஸாக எல்லாத்தையுமே பார்த்துருவேன். ஸோ பேக் டு சிக்கன் பிரியாணி. இதுக்கு வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சக்தியோடது ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட வந்துட்டு ஹோம்மேட் சிக்கன் மசாலாவும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் அந்த ஸ்பைசஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே ஆனால் தான் கொஞ்சம் பிரியாணிக்கு கலர் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் வந்துட்டு அது கருகிராமல் இருக்கிறதுக்காக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், மறந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு தான் போட்டேன். ஸோ எப்போ போட்டாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனையும் போட்டுட்டு நம்ம நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சிக்கன் வந்துட்டு ஒரு 80% குக் ஆகிற வரைக்கும் அந்த மசாலாலே நல்லா குக் பண்ண விட்டுருங்க. அப்படியே நான் பச்சை மிளகா போட்டேன்ல, அது ஒன்று வெடித்து மேலே சிம்னியில் போய் மாட்டிகிட்டு இருந்துச்சு. நான் அதை கவனிக்கவே இல்லை, கடைசியாக தான் பார்த்தேன். ஸோ சிக்கன் நல்லா வெந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு எங்கள் 3 பேத்துக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த 1 கிளாஸுக்கு வந்துட்டு நமக்கு சிக்கனில் இருக்கிற தண்ணி போக நான் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும்தான் நான் தண்ணி ஊற்றினேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1 விசில் மட்டும் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் இதில் வந்துட்டு நான் கர்ட் அண்ட் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்துட்டு சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக வந்துட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் ஹை ஸ்பீடில் வச்சிட்டிங்கனாலே நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். ஆதியனுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக சிக்கன் வந்துட்டு சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் இருக்கிற ஸ்பைஸ் அவனுக்கு அது வந்துட்டு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெயில் சிக்கன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா அது எல்லாத்தையும் வணக்கிட்டு கொஞ்சம் வாட்டர் போட்டு நல்லா குக் பண்ண விட்டுருங்க. அது வந்துட்டு ஸ்பீட்லேயே வச்சிங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். இந்த ட்ரை சிக்கன் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒன்றுமே வேறு எதுவுமே போட்டிருக்க மாட்டோம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 to 3 டைம்ஸ் வீக்லி வந்துட்டு பண்ணிவிடுவோம். ஸோ எங்களோட ஃபேவரட் ஒன்று. கடைசியாக வந்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். என்ன பார்க்குறேன், ஒரு பீஸ் கூட அவர்கிட்ட சொல்லாமல் கேப்சர் பண்ணிவிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது போட்டால் அவர் வந்துட்டு எனக்கு கலாய்ப்பாருன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பார்க்குற சாக்கில் நாங்கள் அப்படியே 2 சாப்பிட்டாச்சு. அப்படியே தயிர் பச்சடி இடையில வந்துட்டு ரெடி. இந்த மாதிரி ஸ்டைலில் வந்துட்டு சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு பேச்சுலர் சிக்கன் பிரியாணி மாதிரி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் ஷாப்பிங் வந்துட்டு எனக்கும் ஆதியனுக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆன்லைனில் 2 பேத்துக்கு போட்டேன். ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஆன்லைனில் சூட் ஆகாது. அதனால் அவருக்கு நேரில் போய் தான் பார்த்தா செட் ஆகும். பக்கத்தில் வெஸ்ட் சைடு வந்துட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சரி ஓகே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு விசிட் பண்ணியிருந்தோம். அவர் வந்துட்டு மேலே அவர் ஜென் செக்ஷன் பார்த்துட்டு இருக்கும்போது நான் கீழே ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நிறைய ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நான் எனக்கு வெஸ்டர்ன் சைடு மட்டும்தான் பார்க்குறதுக்கு டைம் கிடச்சிது. இன்னும் மேலே வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வியர்ஸ் இருக்குது. நான் அது இன்னும் பார்க்கல. ஸோ பார்த்தேன்னா நெக்ஸ்ட் வீக் போனேன்னா நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணுறேன். கேர்ள் பேபிஸ்க்கு தான் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு சில இதில் காட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு ஒர்த்தபிளாக இல்லை.
ஸோ வந்துட்டு எனக்கு ஒரு 2 to 3 டேஸாகவே பயங்கர ஹெட்டேக் அண்ட் வந்துட்டு லெக் பெயினும் கூட. அதனால் ஒரு சின்ன ஒரு பேம்பர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்டட் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக எனக்கு பயங்கரமாக ஹெட்டேக் இருக்கும்போது நான் ஒரு ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் கூட ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்பவே பிடிக்கும். அது எனக்கு கொஞ்சம் ஹெட் பெயினை வந்துட்டு நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். யூடியூப்பில் இந்த தடவை கண்டிப்பாக லாங் vlog வந்துட்டு ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக போடணும்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட்டுட்ருக்கேன். அதனால் எனக்கு வந்துட்டு டைம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. கரெக்டான ஸ்லீப்புமே இல்லை. அதனால் எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிறேன். கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு பார்க்கலாம் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி இந்த இயர் எப்படியாச்சும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடணும்னு ஒரு பிளான் இருக்குது. பார்க்கலாம் நடக்குதான்னு. ஸோ கொஞ்சமாக ஹாட் ஆயில் வந்துட்டு இந்த காட்டன் பேடை வச்சு நம்ம ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி வச்சு நல்லா மசாஜ் பண்ணணும். ஆக்சுவலாக நான் ஒரு ஃபுல் பேம்பர் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு பிளானில் வச்சுருந்தேன். எனக்கு வந்துட்டு அதனால் ஷூட் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ சீக்கிரமாக ஒரு ஃபுல் பேம்பரிங் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதை வச்சு போடலாமா வேணாமாங்கிற ஒரு ஐடியாவும் எனக்கு கிடைக்கும். ஹேரோட எண்ட்ஸ்லலாம் பயங்கர ட்ரையாக இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே கொஞ்சமாக நான் ஆயில்ஸ்லாம் நல்லா நிறையாவே ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சமாக சோக் பண்ணி விட்டுட்டேன். காலுமே ரொம்ப வலியாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் ஸோ எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி லெக் பெயினாக இருக்குன்னா நான் எங்கள் டேடி வீட்டில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி டேடி வந்துட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் லெக்ஸ் வச்சுருக்க சொல்லுவார். ஸோ எனக்கு அது கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரிலீஃபாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். நெயில்ஸுமே ரொம்ப நாள் ஆச்சு கட் பண்ணின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு பெடிக்யூர் ப்ராப்பராக பண்ணி. ஸோ நான் எதுவுமே ஒரு நாள் போகணுன்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹெட் ஸ்பா அண்ட் வந்துட்டு ஒரு பெடிக்யூர் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போகிறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஷாப்ஸில் பண்ணியிருக்கீங்களா? எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் வீட்லேயுமே பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு வெட்டிங் டைமில் நானே வீட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மெத்தடில் நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். ஸோ நல்லா ஹாட்டான வாட்டரை வந்துட்டு நல்லா வைடான டப்பில் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் லெமன் அண்ட் ஏதோ ஒரு ஷாம்பு இல்லை ஏதாச்சும் ஒரு பாடி வாஷ் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10 to 20 minutes நல்லா அதுக்குள்ளே வந்துட்டு சோக் பண்ணி வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். வெளியே எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த ஹாட் வந்துட்டு உங்கள் காலுக்கு கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிடும். எவ்வளோ டர்ட் இருந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ க்ளீன் பண்ணாமலே விட்டுட்டேன். ஸோ அதில் இருக்கிற லெமன்ஸை வந்துட்டு அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் நெயில்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இது வந்துட்டு ப்ராப்பரான மெத்தட் கிடையாது. பட் எங்கள் டேடி எங்களுக்கு இது பண்ணி விடுவார். ஸோ எப்பயாச்சும் எனக்கோ இல்லை எங்கள் அம்மாக்கோ இந்த மாதிரி லெக் பெயின் இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் பண்ணி விடுவார். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மெத்தட் தான் இது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பண்ணி பாருங்கள். பட் இதுலேயே வந்துட்டு ரொம்ப நல்லா ஃப்ரெஷ் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லெமனோட ஸ்கின் வச்சு நீங்கள் நெயில்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்துட்டு எப்சம் சால்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது யூஸ் பண்ணாதான் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். பட் நான் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் சால்ட்டே தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வார்ம்னஸ் நல்லா போனதுக்கப்புறமா ஒரு டவலில் வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துட்டு ஆதியனும் வந்துட்டு நானும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான். சரி நீயும் அதில் ஒரு 5 minutes வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு அதில் அவனுக்கு கொடுத்துருந்தேன். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப லெக் பெயினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் கிடைக்கலன்னா ஒரு 10 to 20 minutes வந்துட்டு நீங்கள் ஒரு ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அவருக்கு கொஞ்சம் நேரம் வச்சு விளாண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். நல்லா ஒரு டபுள் வாஷ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த ஹாட் ஆயில்ஸ் வந்துட்டு நல்லா போகும். ஜென்டிலாக கொஞ்சம் நான் ரப் பண்ணி விட்டுட்டு நான் அதை அப்படியே ஏர் ட்ரை பண்ண விட்டுருவேன். ஸோ நான் பெருசாக ட்ரையர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு எந்த ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணாலுமே உடனே ஹெட்டேக் வந்துடும். அதனால் மேக்ஸிமம் அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். லைட்டாக வந்துட்டு ஒரு கிளிப் போட்டுட்டு மற்ற ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லாவே ஏர் ட்ரை பண்ண விட்டுருவேன். ஸோ நம்ம மட்டும் ஃப்ரெஷ்ஷானா பார்த்தா அதில் வீடியோ ஃப்ரெஷ் ஆக்கணும்னு சொல்லிட்டு விளக்கேற்றி ஒரு ஊதுபத்தி பற்ற வச்சா ஒரு நல்ல ஸ்மெல்லு கிடைக்கும். அண்ட் நமக்கு வந்துட்டு ரீசெண்டாக இந்த எஸ்கே கேன் சுகர்லேருந்து அவங்களோட சுகர் ஐட்டம்ஸ்லாம் அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அதில் ஒன்றில் வந்துட்டு சுக்கு மிளகும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு ஒரு டீ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு டீ பர்சன் கிடையாது. எனக்கு டீ வந்துட்டு சுத்தமாக பிடிக்காது. நான் காஃபினா கூட ஒரு அளவுக்கு குடிப்பேன். பட் டீ வந்துட்டு சுத்தமாக குடிக்க மாட்டேன். சரி ஓகே இது வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா டீ தான் போட்டாகணும். அதனால் கொஞ்சமாக வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு டீ தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகரை ஆட் பண்ணி நல்லா அதை பாயில் பண்ண விட்டுட்டு மில்க் ஆட் பண்ணி நான் அதை கொதிக்க விட்டாச்சு. ஸோ டீ வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அது நல்லா இருந்துச்சு. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், என்னோட இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.